ஹாய் ஆல், வெல்கம் டு ஆட்டோமேஷன் டெக் ஸ்டெப் சேனல். இந்த பார்ட் 4 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ரிப்போர்ட் போர்ட்டல செலேனியம் டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம்வொர்க் கூட இன்டிகிரேட் பண்றதுன்ற கம்ப்ளீட் டெமோ வந்துட்டு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ நம்ம எப்படி இன்டிகிரேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரிப்போர்ட் போர்ட்டலோட அஃபிஷியல் சைட்டுக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா, அவங்களே வந்துட்டு இன்ஸ்டலேஷன் கைடு வந்து குடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ரிப்போர்ட் போர்ட்டல டிப்ளாய் பண்ண பின்னாடி நீங்க இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு குடுத்து வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க என்ன ஃப்ரேம்வொர்க் வந்துட்டு யூஸ் பண்றீங்களோ, அந்த ஃப்ரேம்வொர்க் ஏத்த மாரி இங்க வந்துட்டு கோடு வந்துட்டு இருக்கும். இத பார்த்து நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். இங்க வந்துட்டு TestNG, JUnit இந்த மாரி நெறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம டிப்ளாய் பண்றதும் வந்துட்டு ஈஸி. அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ பைத்தான், ஜாவா இந்த மாரி நெறைய லாங்குவேஜும் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நம்ம இப்போ எடுத்துக்க போறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, TestNG வந்துட்டு எடுத்துக்க போறோம். இப்ப நீங்க TestNG வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட கிட் ரெபாசிட்டரிக்கு வந்துட்டு இந்த இது வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல எப்படி வந்துட்டு இன்டிகிரேட் பண்றதுன்ற பத்தி ஃபுல்லா போட்டிருப்பாங்க. இந்த என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது வந்துட்டு மெனி டிஃபரெண்ட் வேஸ்ல வந்துட்டு நம்மளால இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து நம்ம எடுத்துக்க போறது, இதுல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். நம்ம இந்த மாரி லெசனர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறோம். டெஸ்ட் என்ஜி ஃபைல்ல. இந்த அஃபிஷியல் அ சைட்ல பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவரிதிங் எல்லாமே வந்துட்டு இருக்கும். உங்கனால வந்துட்டு உங்களோட ரிப்போர்ட் போர்ட்டல வந்துட்டு கஸ்டமைஸும் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஏன்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க இத செக் பண்ணிட்டீங்க, உங்களோட ஃப்ரேம்வொர்க் ஏத்த மாரி வந்துட்டு இப்ப நீங்க ஒரு டிஃபரண்டான ஃப்ரேம்வொர்க் வந்துட்டு யூஸ் பண்றீங்க அப்டின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரேம்வொர்க் எது மேட்ச் ஆகுதோ, அத எடுத்து போட்டு நீங்க பண்ணிக்க முடியும். நான் இப்போதைக்கு வந்துட்டு டெஸ்ட் என்ஜிக்கு வந்துட்டு எப்படி இன்டிகிரேட் பண்றதுன்ற டெமோ வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க எக்லிப்ஸ ஓப்பன் பண்ண பின்னாடி, ஃபர்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட் என்ஜி மேவன் காம்பினேஷன்ல இருக்க ஒரு ஃப்ரேம்வொர்க்க வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இதுல வந்துட்டு மேவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே வந்துட்டு ஃபார்ம்.xmlன்றது வந்துட்டு இருக்கும். இங்க வந்துட்டு நம்ம டிபெண்டன்சிஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இதுல மெயினான டிபெண்டன்சிஸ் வந்துட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஏஜென்ட் ஜாவா டெஸ்ட் என்ஜின்ற ஒரு டிபெண்டன்சிஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ரிப்போர்ட் போர்ட்டல் அவங்களோட அஃபிஷியல் அ டிபெண்டன்சி இது. இது இல்லாம வந்துட்டு நீங்க நம்ம வந்து லாக் பண்றதுக்கு வந்து log4j தான் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 3 ஜார் வந்துட்டு மேண்டேட்டரி. ஸோ டோட்டலா வந்து 4 ஜார் மேண்டேட்டரி. அது இல்லாம வந்துட்டு செலினியம் ரன் பண்றதுனால செலினியம் அண்ட் இது வந்துட்டு டெஸ்ட்-என்ஜி ஃப்ரேம்வொர்க்ன்றதுனால டெஸ்ட்-என்ஜி வந்துட்டு நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்பெண்டர் வந்துட்டு இந்த log4jல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரிப்போர்ட் போர்ட்டல் அப்பெண்டர் வந்துட்டு யூஸ் பண்ணோம். நீங்க ரிப்போர்ட் போர்ட்டல் அப்பெண்டர் யூஸ் பண்ணா மட்டும் தான், நீங்க பண்ற லாக்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்துட்டு அப்டேட் ஆகும். லைக் வந்துட்டு இப்ப எரர், ஃபேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது லாக் வந்துட்டு குடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல்ல போய் அப்டேட் ஆகணும் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் போர்ட்டல் அப்பெண்டர் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, log.info ன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அங்க அப்டேட் ஆகணும் அப்படின்னா, நம்ம log4j அப்பெண்டர் தான் வந்துட்டு அங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் போர்ட்டல் டாட் ப்ராப்பர்ட்டீஸ். இந்த ரிப்போர்ட் போர்ட்டல் டாட் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்துட்டு நம்ம எண்ட் பாயிண்ட் குடுக்கணும், யுஐடி குடுக்கணும், லான்ச், ப்ராஜெக்ட் நேமு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் சிங்க் ஆகணுமா, வேண்டாமா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எனேபிள், டிசேபிள் இப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு குடுக்குறீங்க அப்படின்னா, அத வந்துட்டு நீங்க இங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ், பாராமீட்டர்ஸ் வந்துட்டு பாஸ் பண்றீங்க. உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு கலர் இமேஜா வந்துட்டு சேவ் ஆகணும். இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் சேவ் ஆகணும் அப்டின்னா, இங்க வந்துட்டு ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு டிஃபால்ட் மோட்ல ரன் பண்ணணும். இல்ல வந்துட்டு டீபக் மோட்ல ரன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு டிஃபால்ட் மோடு அண்ட் டீபக் மோடுன்னு சொல்லிட்டு. டிஃபால்ட்ல போட்டீங்க அப்டின்னா, லான்ச்சஸ்க்குள்ள வந்து ரிப்போர்ட் இருக்கும். இதே வந்துட்டு டீபக்ன்னு போட்டீங்கன்னா, டீபக்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு உங்கனால அந்த ரிப்போர்ட்ஸ வந்துட்டு பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த மாரி பேட்ச் சைஸ வந்துட்டு குடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ரீரன் ஆப்ஷன் வந்துட்டு குடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் போர்ட்டல் டாட் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபைல் வந்துட்டு எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா,
ஒன்ஸ் வந்து நீங்க டிப்ளாய் பண்ண பின்னாடி, அந்த ப்ரொஃபைல்ல இருந்தே உங்கனால வந்துட்டு எடுத்துக்க முடியும். இது வந்துட்டு ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்என்ஜில வந்துட்டு நம்ம எத கால் பண்றோம்னா, இந்த லான்ச்சர்ஸ் அந்த அ லிசனர்ஸ் தான் நம்ம வந்து லிசன் பண்றோம். அவங்களோட லிசனரே ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ரிப்போர்ட் போர்ட்டல் டெஸ்ட்என்ஜி லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரேம்வொர்க்க வந்துட்டு கஸ்டமைஸ் வந்துட்டு பண்ணணும். நீங்க சொல்ற மாரியான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு அங்க இருக்கணும் அப்டின்னா, இந்த அவங்களோடத வந்துட்டு யூஸ் பண்ணாம, நீங்க அவங்களோட ஜார்ஸ வந்துட்டு ஜாவா ஃபைல்ஸ வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரேம்வொர்க்ல போட்டு, அந்த லிசனர் நீங்க கால் பண்ணீங்க அப்டின்னா, உங்கனால கஸ்டமைஸா வந்துட்டு இத பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண பின்னாடி, நீங்க வந்துட்டு உங்களோட டாக்கர வந்துட்டு அப் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட் 8080ல வந்துட்டு அது ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ, இப்ப அந்த ரிப்போர்ட் போர்ட்டல் டாட் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்துட்டு நீங்க அப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் வந்துட்டு லாகின் பேஜ் வந்துட்டு வரும். இதுல அவங்க குடுத்துருக்க லாகின் ஐடிஸ போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா, இப்படிதான் வந்துட்டு டேஷ்போர்ட் இருக்கும். இங்க எனக்கு நெறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் உங்களுக்கு இந்த மாரி இருக்காது. உங்களுக்கு வந்து பிளாங்க்கா தான் வந்துட்டு இருக்கும். அவங்க இந்த ரிப்போர்ட் போர்ட்டல் டாட் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபைல்ல நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். சம் ஆஃப் த எண்ட் பாயிண்ட், யுஐடி, லான்ச் நேமு, ப்ராஜெக்ட் நேமு இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அங்க போயிட்டு நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்ல. இத ஃபுல்லா அப்படியே காப்பி பண்ணிட்டு போய், இங்க நீங்க வந்துட்டு உங்களோட ஃப்ரேம் ஒர்க்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி வந்துட்டு பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டோக்கன வந்துட்டு ரீஜெனரேட் வந்துட்டு பண்ணணும் அப்டின்னா, இங்க வந்துட்டு குடுத்து நீங்க ரீஜெனரேட்டும் வந்துட்டு பண்ணிக்க முடியும் டோக்கன. ஸோ இங்க நான் டோக்கன எதுவும் ரீஜெனரேட் பண்ணல. இந்த மாரி தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஃபைல்ல வந்துட்டு ஆட் பண்ணணும். ஒன்ஸ் இது எல்லாமே நீங்க பண்ணி முடிச்ச பின்னாடி, நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட்என்ஜி உள்ள வந்துட்டு போயிட்டு, இத நீங்க அ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் கொஞ்சம் டெஸ்ட் கேஸ் வந்துட்டு வச்சிருக்கேன். டெமோ பர்ப்பஸ்க்காக. இங்க பிரையாரிட்டி 1, பிரையாரிட்டி 2ன்ற மாரி போட்டு ஒரு 4 டெஸ்ட் கேஸஸ் வந்துட்டு வச்சிருக்கேன். இதுல எப்படி வந்து லாக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து log4j வந்துட்டு கால் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு லாக் டாட் இன்ஃபோ வந்துட்டு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்களா? இல்ல வேற ஏதாவது மெசேஜ் அனுப்புறீங்களோ, அந்த மெசேஜுக்கு ஏத்த மாரி வந்துட்டு நீங்க இதுல குடுக்கணும். இங்க நான் லாக் டாட் எரர்ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். இப்ப நீங்க உங்களோட அ ரிப்போர்ட் போர்ட்டல வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணணும்னா, இந்த மாரி தான் வந்துட்டு கோடு வந்துட்டு எழுதணும். அவங்களே வந்துட்டு ஆர்பி மெசேஜ் ஃபைல்ன்னு சொல்லிட்டு வந்து குடுத்துருக்காங்க. இத யூஸ் பண்ணி தான் உங்கனால வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ட வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க முடியும். இது கம்ப்ளீட்டாவே வந்து லாக்4j தான். லாக்4jல என்னென்ன ஆப்பரேஷன் பண்றீங்களோ எல்லாமே வந்துட்டு அங்க ரிப்போர்ட் போர்ட்டல்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, மத்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இப்போ ஒன்ஸ் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றத பாருங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன் பண்ணும்போது, அந்த ரியல் டைம் எக்ஸிகியூஷன் அனாலிட்டிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ இன்னும் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகல. இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. குரோம் வந்துட்டு ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நீங்க அங்க ரிப்போர்ட் போர்ட்டலுக்கு வந்துட்டு போனீங்க, இந்த லான்ச்சஸ்குள்ள போனீங்க அப்டின்னா, உங்கனால ரியல் டைம்ல பார்த்துக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரியல் டைம்ல வந்துட்டு எக்ஸிகியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இங்க நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்டின்னா, எக்ஸிகியூஷன் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு இங்க ரிப்போர்ட் வந்துட்டு அப்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ வந்துட்டு எக்ஸிகியூஷன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் வந்துட்டு எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்டேட்டஸ் வந்துட்டு டூ இன்வெஸ்டிகேட்ல வந்துட்டு இருக்கும். நீங்க இத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏத்த மாரி வந்துட்டு உங்கனால ஸ்டேட்டஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடியே வந்துட்டு ஆட்டோ அனலைசிஸ் வச்சிருந்தனால வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணிருச்சு. இது வந்துட்டு ப்ராடக்ட் பக், இது வந்துட்டு ஆட்டோ பக், இது சிஸ்டம் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதுக்குள்ள வந்துட்டு போனீங்க அப்படின்னா, உள்ள டெஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வந்துட்டு உள்ள வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம குடுத்த லாகு. இது வந்து நம்ம குடுத்த எந்த இடத்துல நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னோமோ, அந்த ஸ்கிரீன்ஷாட் இது. இந்த மாரி தான் வந்துட்டு இதுல லாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதுல மெயினா வந்துட்டு ஏஐஎம்எல் எங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த அனலைஸ் பண்ற இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த அனலைஸ் பண்றது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூ இன்வெஸ்டிகேட்ல வந்துட்டு இருக்கும். அத போயிட்டு நீங்க வந்துட்டு இது சிஸ்டம் பக், இது வந்துட்டு வேற பக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இது இங்க இங்க தான் வந்துட்டு வரும். இதுல இது ஆட்டோமேஷன் பக், இல்ல சிஸ்டம் இஷ்யூ, இல்ல வேற ஏதாவது இஷ்யூன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நீங்க இந்த மாரி டிஸ்கிரிப்ஷன் குடுத்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன்ல இருந்து இது ஆட்டோமேட்டிக்கா பிரெடிக்ட் பண்ணிரும். இந்த மாரி நோ செர்ச் எலிமெண்ட் எக்செப்ஷன் வருது. இந்த இதெல்லாம் வருது அப்படின்றப்ப இது வந்துட்டு ப்ராடக்ட் பக். இல்ல வேற ஏதாவது வந்துட்டு வருது அப்படின்றப்ப, இது வந்து இந்த பக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். நீங்க மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தூரம் வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்குன்னு. இப்போ வந்து 99% வந்துட்டு சஜஷன் வந்துட்டு குடுத்துருக்கு. நீங்க இங்க செலக்ட் பண்றத பொறுத்து அடுத்தடுத்த சஜஷன்ஸ் வந்துட்டு மாறும். இங்க வந்துட்டு இஷ்யூ வந்துட்டு லிங்க் பண்ணிக்க முடியும், போஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இவங்க குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த பேஜ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ் வந்துட்டு நெறைய குடுக்குறாங்க. நீங்க மோர்ல வந்துட்டு போனீங்க அப்படின்னா, இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து லாக் ஹிஸ்டரி எல்லாமே வந்துட்டு பார்த்துக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ரன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இந்த மேக் டெசிஷனுக்குள்ள போனீங்கன்னா, இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எல்லா ரிசல்ட்ஸயுமே நீங்க வந்துட்டு இப்போ டேஷ்போர்ட்ல வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, இங்க ஆட் நியூ டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க நீங்க குடுத்துட்டு இங்க நீங்க உள்ள போனீங்க அப்டின்னா, இதெல்லாம் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வெட்ஜெட்ஸ்லாம். நீங்க நியூவா வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி 20 அரவுண்ட் 20 வந்துட்டு வெட்ஜெட்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு. இங்க வந்துட்டு எங்க வந்துட்டு ஏஎம்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த மோஸ்ட் ஃபெயிலியர் டெஸ்ட் கேஸ் டேபிள், அதுக்கப்புறம் மோஸ்ட் பாப்புலர் பேட்டர்ன் டேபிள், அதுக்கப்புறம் மோஸ்ட் கன்சியூமிங் டெஸ்ட் இந்த மாரி இதுல வந்துட்டு அவங்க ஏஎம்எல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த வெட்ஜெட்ஸ்லாம் ஆட் பண்ண பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாரி தான் வந்துட்டு டேஷ்போர்ட் இருக்கும். நான் அந்த 20யுமே பக்கத்துல வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ, அதனால தான் எல்லாமே வந்துட்டு வியூ ஆயிருக்கு. இதுல வந்துட்டு நீங்க 2 ரிப்போர்ட்டையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம இத 2யும் வந்துட்டு செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்கனால 2 ரிப்போர்ட்டையும் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். 2 ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இல்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும்போதே 4 ஸ்டெப் பண்ணணும்னா, 4 ஸ்டெப்பும் வந்துட்டு உங்கனால பண்ணிக்க முடியும். இந்த மாரி ஆப்ஷன்ஸும் குடுக்குறாங்க. அது இல்லாம வந்துட்டு உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அத வந்துட்டு உள்ள இம்போர்ட் பண்ணணும் அப்டின்னாலும் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஃபில்டர்ஸ்குள்ள வந்தீங்கன்னா, இங்க செப்பரேட்டாவே ஒரு ஃபில்டர் குடுத்துருக்காங்க. இந்த இதுல வந்துட்டு நீங்க உங்களுக்கு தேவையான மாரி வந்துட்டு, இங்க ஃபில்டர் வந்துட்டு அப்ளை பண்ணி, இங்க வந்துட்டு பாத்துக்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, டீபக் மோடு. இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னது. நீங்க இங்க எக்லிப்ஸ்ல வந்துட்டு இந்த டீபக் மோட வந்துட்டு இங்க நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எல்லா ரிப்போர்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த டீபக் டேப்க்குள்ள தான் வந்துட்டு வரும். ஸோ இது டீபக் மோட். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ். நீங்க இப்போ யாரையாவது வந்துட்டு ஒரு நியூ பீப்பிள வந்துட்டு ஆட் பண்றீங்க அப்டின்னா, அவங்கள மெம்பரா, கஸ்டமரா, ஆப்பரேட்டரா, ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்துட்டு உங்கனால ஆட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு இருக்கிற பர்மிஷன்ஸ் வந்துட்டு இந்த பர்மிஷன் மேப்ல வந்துட்டு உங்கனால பார்த்துக்க முடியும். என்னென்ன மாரியெல்லாம் பர்மிஷன் வந்துட்டு அவங்களுக்கு குடுக்கலான்றது. அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு எவ்வளோ நாள்ல வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட்லாம் வந்துட்டு டெலீட் ஆகணும். இந்த லாக்ஸ் எல்லாம் டெலீட் ஆகணுன்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்க குடுத்துக்க முடியும். இங்க வந்துட்டு இமெயில் சர்வர் கூட வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வரணும் உங்க இமெயிலுக்கு அப்டின்னா, நீங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்துட்டு அந்த எஸ்எம்டிபி சர்வர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு டிஃபெக்ட் டைப்ஸ் அப்டின்ற வந்துட்டு உங்களால கஸ்டமைஸ்டா வந்துட்டு டிஃபெக்ட் டைப்ஸ் வந்துட்டு குடுத்துக்க முடியும். இங்க ப்ராடக்ட் பக்ன்னு மட்டும் இருக்கு. நான் இங்க ஆட்டோமேஷன் பக் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது மாரி இன்னும் நெறைய டிஃபெக்ட் டைப்ஸ் வந்துட்டு உங்கனால இதுல ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஆட்டோ அனலைசர். இதுதான் வந்துட்டு மெயினான ஃபீச்சர். இத வந்து நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு எக்ஸிகியூஷனும் நடக்கும்போது நீங்க மேனுவலா வந்துட்டு இது ப்ராடக்ட் பக்கா, இது ஆட்டோமேஷன் பக்கான்றத நீங்க குடுக்குற மாரி இருக்கும். பட் இந்த ஆட்டோ அனலைசர எனேபிள் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஏஐஎம்எல் கேப்பபிலிட்டீஸ நீங்க எனேபிள் பண்றீங்கன்னு அர்த்தம். இது வந்துட்டு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து வர எக்ஸிகியூஷன்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு ப்ராடக்ட் பக், இது வந்துட்டு சிஸ்டம் இஷ்யூன்ற மாரி வந்துட்டு அதுவே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிரும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பேட்டர்ன் அனலைசிஸ். இப்போ ஒரு எக்செப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வருது அப்டின்னா, இது இங்க வந்து நீங்க ஒரு பேட்டர்ன் வந்துட்டு போட்டுறலாம். இந்த மாரி நோ சச் எலமெண்ட் எக்செப்ஷன்னு சொல்ட்டு. இந்த பேட்டர்ன்ல வந்துட்டு எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகுது அப்டின்ற மாரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளூ வந்துட்டு கெடைச்சிரும். இவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்துட்டு இந்த நோ சச் எலமெண்ட் எக்செப்ஷன்னால வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு இருக்குன்ற மாரி. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேட்டர்ன் அனலைசிஸ்.
அதுக்கு அடுத்து வந்துட்டு போனீங்கன்னா, ப்ரொஃபைல் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வியூ பண்ணது தான். உங்களோட ஃப்ரேம் ஒர்க் ஏத்த மாரி நீங்க வந்து ரூபி, சோபியூஐ, நோடு.js-ன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரேம் ஒர்க் ஏத்த மாரி நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ல வந்துட்டு என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்டின்னாலும் பண்ணிக்கலாம். நீங்க எக்லிப்ஸ்லயும் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இங்க இருந்தும் வந்துட்டு உங்களால நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க ஏபிஐஸ் வந்துட்டு புரொவைட் பண்றாங்க. இந்த ஏபிஐஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கோடா வேண்டாம். நீங்க ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்க ஹிட் பண்றீங்க அப்டின்னாலும் பண்ண முடியும். அவங்க அதுக்கும் வந்துட்டு இந்த ஏபிஐஸ்க்கும் வந்துட்டு குடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டா. இதாங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணணும். வேற எதுவும் ஆ எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுவும் இல்ல. இங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த 3 ஃபைல் வந்துட்டு நீங்க மாடிஃபை பண்ற மாரி இருக்கும். ஒண்ணு TestNG அதுக்கப்புறம் pom.xmlல வந்துட்டு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். ரிப்போர்ட் போர்ட்டல் டாட் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபைல்ல வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல வந்துட்டு ஆட் பண்ணணும். ஏன்னா 2யும் வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல். அதுக்கப்புறம் log4jல வந்துட்டு ரிப்போர்ட் போர்ட்டல் அப்பெண்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த டெஸ்ட் கேஸ்ல வந்துட்டு இந்த லாக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு குடுக்கணும். அவ்வளோதான். இப்படிதான் வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணுவோம். இங்க ரிசல்ட்ஸும் வந்துட்டு இந்த லான்ச்சஸ்க்குள்ள தான் வந்துட்டு வரும். இது மாரி வந்துட்டு ஏஇஎம்எல் ரிலேட்டடா இருக்க டூல்ஸ் பத்தி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது நியூ டூல் பத்தி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ வந்துட்டு குடுங்க. நான் அது அப்கமிங் வீடியோஸ் வந்துட்டு நான் அத எடுத்து வந்துட்டு போடுறேன். இந்த மாரி ஏஐஎம்எல் கேப்பபிலிட்டீஸ் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க் கூட வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணணும் அப்டின்னா, என்னோட சேனல வந்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.